கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது குழந்தை அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணுன்ட்டு. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபல் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அது நேச்சுரலாகவே மறைஞ்சிடுச்சு. எனக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படல. பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்டே எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிது ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2ஆம் தேதி எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன், IUI IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன், அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் இனி எந்நாளும் உனக்காக உன் வீட்டிலே இருக்கும். ஆண்டவருடைய கண்களும் அவருடைய நல்ல இருதயமும் உனக்காக உன் வீட்டிலே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் செய்த
உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு நெருக்கடிகளை மாற்றுவார். இரண்டாவது உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த நாள். நிறைய தாய் தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து மனவேதனையோடு வந்திருக்கிறீர்கள். என்றைக்கு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை, என்றைக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும், எப்பொழுது என்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளைப் போல இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என்றெல்லாம் சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உன் பிள்ளைக்கு விடுதலையின் நாள். இதுவே உன் பிள்ளைக்கு அற்புதத்தின் நாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 20வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஆபிரகாமின் பிள்ளையாகிய இஸ்மவேல் பிழைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய தகப்பனுடைய ஆசை. அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறாரு. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணிட்டு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைக்காக நீ செய்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டேன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைக்காக நீ சொன்ன விண்ணப்பத்தை நான் கேட்டது மட்டுமல்ல, அவனை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்படின்னா உன் பிள்ளைகள் மீது இருக்கிற சாபங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், என் பிள்ளையுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன செய்ய போறானோ என்ன செய்ய போறாளோ தெரியல, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். இல்லை, ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடங்க போகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்னாள் ஒரு பிள்ளைக்காக கதறினாள். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஆபிரகாமோ தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையாகிய இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்ட, உன் பிள்ளைக்காக நீ பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுட்டேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இஸ்மவேலை ஆண்டவர் பலுகி பெருக வைத்து 12 பிரபுக்களை அவன் வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனால் 12 பிரபுக்கள் அவன் வம்சத்தில் தோன்றி இன்றைக்கும் அரபு தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் இந்த இஸ்மவேல் கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான். அன்றைக்கு ஆபிரகாம் கேட்ட இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பம், உன் பிள்ளையாகி இஸ்மவேலுக்காக, இன்னைக்கு உன் பிள்ளைக்காக நீ செய்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பிள்ளையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னை குணமாக்குவேன். முதலாவது விண்ணப்பத்தை கேட்டு நெருக்கடியிலிருந்து விடுதலையாக்குவேன்னு சொன்னார். ரெண்டாவது விண்ணப்பத்தை கேட்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னை குணமாக்குவார். ஏசாயா 38:5 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா?
நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். 15 வருஷம் கூட்டுவேன். வியாதியோடு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, மரணத்தின் விளிம்பில் நீ போயிருந்தாலும் உன் வாழ்க்கையில ஆண்டவர் 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. சிலருக்கு 25 வருஷம், சிலருக்கு 30 வருஷம், சிலருக்கு 10 வருஷம். நிறைய பிள்ளைகளுடைய அந்த ஆயுசின் வருஷங்களை இன்றைக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் விருத்தி அடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா மரிக்க போகிறார் என்று ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறாரு. இந்த எசேக்கியா ராஜா அந்த செய்தியை கேட்ட உடனே சுவர் பக்கமாக திரும்பி வேற ஒன்றும் பண்ணலை, கர்த்தாவே என்று அழுகிறான். உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் மனநேர்மையுமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதான் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு எந்த தீர்க்கதரிசி நீ செத்துருவேன்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்பி சொல்றாரு, இல்லை அவனுக்கு 15 வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், போய் சந்தோஷமா 15 வருஷம் ஹாப்பியாக இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மருத்துவர்கள் உனக்கு இதுக்கு மேலே எத்தனை வருஷம் இருப்பேன்னு சொல்ல முடியாது. சில மருத்துவர்கள் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், பிள்ளை இருக்கிறது வரைக்கும் நல்லா பார்த்துங்க, அவங்க வேண்டியதெல்லாம் கொடுங்க, புருஷன் இருக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு என்ன சாப்பாடு இப்பாடு வேணுமோ அவரை சந்தோஷமாக வச்சுங்க, எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன், உன் புருஷனுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய மருமகனுக்கு, உன்னுடைய மருமகளுக்கு கர்த்தர் தீர்க்காயுசை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாகர்கோயில் ஜெபகோபுரத்தில் நடந்த ஒரு சாட்சி. ஜெபராஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு சகோதரர், இந்த தம்பிக்கு பல வருஷங்களாக தலையில் பயங்கரமான தலைவலி, அதனால் ரொம்ப வலியில் துடித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். ஒரு வாலிப தம்பி. இப்போ ஒரு நாள் திடீர்னு போயிட்டு, சரி அவங்க வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, எதுக்கும் போய் ஸ்கேன் பண்ணி பாருடா, இது என்ன ரொம்ப நாளாக இந்த தலைவலி இருக்குதா, விடாமல் இருக்குதா, போய் ஸ்கேன் பண்ணி பாரு. அப்போ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, மூளையில் பெரிய கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ அறிக்கையில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சொல்லிட்டாங்க. இவன் ஈஸியாக நம்ப மாட்டான், அதனால் திருப்பி இன்னொரு இடத்துல போய் செக் பண்ணியிருக்கான், இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணான். மொத்தம் 3 இடத்துல திருப்பி செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் 3 இடத்துல போய் 3 பேரும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே சர்ஜரின்னு டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு ஆபத்து, ஏன்னா கட்டி பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவனை ஃபோர்ஸ் பண்ணி சரி ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி போகலான்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் உள்ள ஒரு விசேஷித்த ஆஸ்பத்திரியில் இவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணி, அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு சர்ஜரி. காலையில் 9 மணிக்கு சர்ஜரின்னா முந்தின நாளே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த பிரெயின் ஓப்பன் பண்ணி தான், அதாவது ஸ்கல் ஓப்பன் பண்ணி தான் இந்த சர்ஜரி கட்டி எடுக்கணும் வெளியே. அப்போ முந்தின நாள் போய் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயாச்சு. அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த மொட்டை அடித்து, அது ஸ்கல் ஓப்பன் பண்ணேன்னா முடி ஃபுல்லாகவே மொட்டை அடிச்சிருவாங்க, கம்ப்ளீட்டாக மொட்டை அடித்தாச்சு. அவனுக்கு இந்த டைமுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொன்னாச்சு. அனஸ்தீசினிஸ்ட் வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கியாச்சு, இத்தனை மணி நேரம் சர்ஜரி நடக்கும், அதனால் கையெழுத்தெல்லாம் போட்டுன்னு இவன் எல்லாம் கையெழுத்து போட்டெல்லாம் கொடுத்துட்டான். கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மரண பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஐயோ, ஆப்ரேஷன் தேட்டரில் டேபிள்லே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சாதாரண சர்ஜரியை பிரெயின் ஓப்பன் பண்ணுறதுன்றது சாதாரண சர்ஜரி எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக தான் அது பண்ணுவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கை கால் விளங்காமல் போய்டும், ஆள் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன், மொட்டை அடிக்கவும் விட்டுட்டான், எல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் ரெடியாக இருக்குது. காலையில் கொண்டு போனால் அப்படி சாப்பாடெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், நர்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி காலையில் பண்ணோம். திடீர்னு இவருக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சு, எப்படியாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அல்லேலூயா. அவனுக்கு வந்து என்னென்னா, பிரெயின் ஓப்பன் பண்ணும்போது நான் செத்துருவேன்ற மாதிரி ஒரு பயம் அவனுக்குள்ளால வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நினைக்கிறான், கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆஸ்பத்திரியிலேருந்து ஈஸியாகலாம் வெளியே வர முடியாது, எல்லாம் அவங்க லாக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எப்படியாவது வெளியே வரணும், என்ன சொன்னால் வெளியே வரேன்னா, அவன் சொல்லியிருக்கான், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமி இறந்துட்டாங்க, எங்கள் மாமி இப்போ இறந்துட்டாங்கன்னு போய் சொன்னேன் அப்படின்றான். சாட்சியில் எழுதியிருக்கா. ஒரு வழியாக ஆக்ட் பண்ணி, சரிப்பா ஃபியூனரல் வரைக்கும் நீ நின்றுக்கோ, முடிச்சுட்டு அப்படியே வந்துரு, ஏன்னா திருப்பி உனக்கு இன்னொரு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு எல்லாம் சொல்லி அப்பா விட்டா போதுன்னு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவனுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், தங்கச்சிக்கு,
எனக்கு உள்ள செத்துரு வேணும் பயம் வந்துட்டு, அதனால் வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. அவள் சொன்னா, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டுட்டு போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகிற? வேறு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறியா? நோ நோ, சர்ஜரி இல்லாத ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனேன். இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இன்னொரு இடத்துல அட்மிட் ஆகிட்டாங்க. இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி ஜெப கோபுரத்தில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண மாட்டாய், இனி அதை தேடியும் காண மாட்டாய். அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி டாக்டர் இடத்துல போய் மறுபடியும் காமிங்க, கர்த்தர் பிரெயினில் இருக்கிற கட்டியை வேரோட பிடுங்கி போட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு தான். 3 ஸ்கேன் வச்சிருக்கிறிய? இல்லை, இப்போ ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, கட்டி இருந்த இடமே தெரியல. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் அவனுடைய தங்கச்சியுடைய விசுவாசத்தை கண்டார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ விரும்பினபடி இந்த ஆலயத்திலே எப்போதும் என் கண்களும் என் இருதயமும் இருக்கும் என்று சாலமோனுக்கு உத்தரவாதம் சொல்லி அந்த ஆலயத்திலே உம்முடைய கண்களும் இருதயமும் செவிகளும் பதிந்திருக்க வைத்த தேவனே, இந்த இடத்திலே என் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே உம்முடைய இருதயமும் உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்திருந்தபடியினால் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் அலங்கரிப்பீராக. திருக்கும் கேடும் நிறைந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான பரிசுத்த இருதயமாய் மாற்றி இவர்கள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் இவர்களுடைய எல்லா விதமான பாவங்களை ஆண்டவர் மாய்த்து எல்லாத்தையும் அழித்து இவருடைய இருதயத்தையும் இவருடைய சிந்தனையும் இவருடைய யோசனைகளையும் ஐம்புலன்களையும் ஆண்டவர் இன்றைக்கு நீர் இப்பொழுது சுத்தம் பண்ணி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்தத்தின் தேவன் இவர்களை பரிசுத்தப்படுத்த. இஸ்மவேல் என்கிற உன் பிள்ளையை குறித்து நீ விண்ணப்பித்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆபிரகாமாய் பார்த்து சொன்ன ஆண்டவர், எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் விண்ணப்பித்து வந்திருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அவர்களுக்கு அணையும் இல்லை தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கட்டுகளை கர்த்தர் அறுத்தறிந்தார், சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றினார், விடுதலை உண்டானது, புத்தி தெளிவு உண்டானது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இப்பொழுதும் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு சொல்லி அன்றைக்கு நீர் எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தீரோ, வியாதியோடு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய குணமாக்குகிற வல்லமை இறங்குவதாக. இவர்கள் சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவார்களாக. எல்லா கேன்சர் கட்டிகள் மாறட்டும், டிபி வியாதிகள் மறைந்து போகட்டும், எல்லா விதமான சரீரத்தில் உள்ள கொழுப்பு கட்டிகள் மறையட்டும். சில பிள்ளைகளுடைய கற்பத்துக்குள் இருக்கிற ஃபைப்ராய்டு கட்டி, நீர் கட்டிகள், சாக்லேட் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கி போடுவீராக. எந்த கட்டி எங்கே இருந்தாலும் சரி, பிரெயினில் இருந்தாலும் சரி, பிரஸ்ட்ல இருந்தாலும் சரி, யூட்ரஸ்ல இருந்தாலும் சரி, நாக்கில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது காணாமல் போனதற்காய் உமக்கு நன்றி. இனி அதை தேடியும் காணாதிருப்பாய். இருதய வியாதிகள் மாறட்டும், சுகர் வியாதிகள், பிபி வியாதிகள் மறைந்து போகட்டும், கெட்டுப்போன கிட்னிகள் சுகமாகட்டும், லங்ஸ் செத்துப்போன லங்ஸ்ல உயிர் வருவதாக, எல்லா எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் புதிதாய் மாறுவதாக. எந்தெந்த பிள்ளைகளுக்கு சரீரத்தில் தோல் மண்டலம் அழுகி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு.
உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.